அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். சந்திரயான் 3 ஒர்க்கிங் மாடல் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி சந்திரயான் மாடல் வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க. என்னால் மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல, என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனார்னா ஈவினிங் தான் வருவார். அவர் மொபைல்லேருந்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் என்னால் இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மோட்டரில் தான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஐடியாவை சரி பண்ணலாம், ஒர்க்கிங் மாடல் மோட்டர் எல்லாமே ஒர்க்கிங் மாடல் செய்யலான்னு முடிவு பண்ணி நான் இந்த மாடல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். மோட்டர் ஈஸியாக தூக்கணும்னு நான் இதை செஞ்சேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் பைப் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால். அப்புறம் பிளாக் திக் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் கட்டைப்பை பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதில் பூ கட்டுற நூலை 2ஆக மடித்து கட்டிக்கோங்க. அப்படியே பேக் சைடில் பாபின் நான் செஞ்ச மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் திக் அதாவது கார்ட்போர்ட்லேயும் செய்யலாம். டூத்பிக் சென்டரில் பாபின் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. கயிறு இழுக்கும்போது பாபினும் ஸ்டிக்கும் ஒன்றா சுற்றணும். சின்ன சைஸ் டூத்பிக் போதுமானது. நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பெருசாக வேணும்னு டேகெல்லாம் போட்டு பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் நூலை ஒட்டலை, நான் சுற்றின மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. நான் பேக்ரவுண்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் நான் ஒயிட் கலர் எல்இடி 2 ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சுவிட்ச் பேட்டரியெல்லாம் பேக் சைடில் ஒட்டியிருக்கேன். ஒரே பேட்டரியில் ஒரே ஸ்விட்சில் 3 எல்இடி லைட்ஸ் நான் எப்படி கனெக்ட் பண்ணினேன் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் அதை அப்லோட் பண்ணுறேன். நான் பேக்ரவுண்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கை கட் பண்ணியிருக்கணும். நான் அதை செய்யறதுனால அதை லைட்டாக ஒயர் போய் மாட்டிக்குது. நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த பைப்புக்கு மேலே இருக்கிறது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு மோட்டருக்கு இது ஃபிட் பண்ணணும்னு அதனால் அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் பைப்பில் இருந்து கீழே பாபினுக்கு செட் பண்ணிக்கோங்க. லைட் எல்லாம் கரெக்டாக ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு அடியில் 2 மரக்கட்டை பிட்டு பீசஸ் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பேக் சைடில் பைப்பு பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணும்போது சரியாது. பைப் ஒயரிங் பைப்பு யூஸ் பண்ணுறது லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த வீடியோ சந்திரயான் ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திங்ஸு ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ளே பட்டனில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.